வணக்கம். இன்று நாம் வீரம் விளைந்தது என்ற நாவல் பற்றி பார்ப்போம். இந்நாவல் சமூக மற்றும் அரசியல் சிந்தனைகளை மையமாக கொண்ட முக்கியமான படைப்பாகும். இந்நாவலை நிக்கோலாய் ஒஸ்தரோவ்ஸ்கி எழுதியுள்ளார். இந்நாவல் முதலில் ரஷ்ய மொழிகளில் எழுதப்பட்டு பின்னர் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. குறிப்பாக சமூக நீதி மற்றும் புரட்சி தத்துவத்தை அறிமுகப்படுத்திய நூலாக கருதப்படுகின்றது. இந்த நாவலின் கதாநாயகன் பாவல் கோர்ஷாகின். அவரது வாழ்க்கை பயணம்தான் இந்த கதையின் மையம். சிறு வயதிலேயே வறுமை, அநீதிகள், சமூக சுரண்டல்கள் ஆகியவற்றை அனுபவிக்கும் பாவல் பின்னர் புரட்சிகர சிந்தனைகளில் ஈடுபட்டு தனது வாழ்க்கையை சமூக மாற்றத்திற்காக அர்ப்பணிக்கிறார். மனிதனின் மனவலிமை, தியாகம், உறுதி ஆகியவை இந்நாவலில் வெளிப்படுகின்றன. இந்த கதையின் பின்னணியில் ரஷ்ய புரட்சி காலம் உள்ளது. அந்த காலத்தில் மக்கள் எதிர்கொண்ட துன்பங்கள், போராட்டங்கள், அரசியல் மாற்றங்கள் ஆகியவை நாவலில் உயிரோட்டமாக சித்தரிக்கப்படுகின்றன. குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்தின் வாழ்க்கை, சமத்துவத்திற்கான போராட்டம், மனித உறவுகள் ஆகியவை ஆழமாக பேசப்படுகின்றன. இந்நாவலின் கதாநாயகன் உடல் ரீதியாக பல சிரமங்களை சந்தித்தாலும் மன உறுதியை இழக்காமல் தனது இலக்கை நோக்கி செல்லும் தன்மையாகும். இது வாசகர்களுக்கு உற்சாகத்தையும் உந்துதலையும் அளிக்கின்றது. வீரம் என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, மன வலிமையும் என்பதை இந்நாவல் வலியுறுத்துகின்றது. இவ்வாறான நாவல்கள் எமது கே.எஸ். சத்தியமணி நூலகத்தில் காணப்படுகின்றன. அனைவரும் வந்து வாசித்து பயன்பெறுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நாவலுடன் வருகிறேன். நன்றி.